உடனடியாக தண்டனை அப்படின்றது வந்து நிச்சயமாக அது வந்து இருக்கணும். அதோடு மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கல்லூரிக்குள்ள வந்து யாராக இருந்தாலும் சரிதான், கல்லூரிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இதை மாதிரி அரசியல் கட்சி பிரமுகர்கள் யாரையும் வந்து உள்ள வந்து அலோவ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு வெளியில இருந்து சொல்லக்கூடிய அந்த எக்ஸ்டர்னல் பீப்புள் யாருக்குமே வந்து உள்ள வந்து அனுமதிக்க கூடாது. ஏனென்றால் இந்த நபர் வந்து கட்சி கொடியோடைய சர்வசாதாரணமாக அண்ணா யூனிவர்சிட்டி உள்ளே வந்து உள்ள வந்து அவர் வந்து போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கிறார் அந்த குறிப்பிட்ட நபர். அப்ப எப்படி வந்து அந்த செக்யூரிட்டி வந்து அலோவ் பண்ணாங்க? அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து செக்யூரிட்டி வந்து அவ்வளவு டைட்டா இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு வெஹிக்கிள்ஸ் கூட பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து அந்த ஃப்ரண்ட் லைன்லேயே நிப்பாட்ட சொல்லிடுவாங்க. நீங்கள் அது 2 வீலராக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளதான் நீங்கள் நடந்து போகணும். நடந்து போனாலுமே அங்கே நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். பேரண்ட்ஸை கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஒரு மீட்டிங் ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் இந்த ஒரு கொடியவன் வந்து எப்படி வந்து உள்ளே போனான் அப்படின்றது இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாம வந்து மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் தேசிய கொடி மட்டும்தான். தேசிய கொடி மட்டும்தான் நம்முடைய உயிர் மூச்சு. தேசிய கொடி மட்டும்தான் நாம் வந்து மரியாதை செலுத்தக்கூடிய ஒரே விஷயம்.